ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஸோ இதயம் சீரியல் ரிவ்யூ பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ இதயம் சீரியல் என்ன ஆச்சு, இன்றைக்கி பட்டையை கிளப்பிடுச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கைஸ். சரியா, ஆதிக்கு வந்து ஒரு ஹேண்ட்ஸ் ஆஃப், அப்புறம் நம்ம குட்டி ஆதிக்கு ஒரு ஹேண்ட்ஸ் ஆஃப். ஸோ என்ன ஆச்சு அப்படின்னா, நம்ம எபிசோட்லேருந்து எப்படி ரிவ்யூ பார்த்துடலாம். என்ன நடக்குது? ஸோ அந்த குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகும்போது ஆதி வண்டியில் இடிச்சிருவாங்க இல்லையா? ஸோ வந்து ரொம்ப ஒரு ஃபைட் நடக்குது. அப்போ ஆதி இருந்துட்டு சரி போய் தொலைங்கடா அப்படின்னு சொல்கிறாப்புல. சொல்லிகிட்டு இருக்கையிலேயே நம்ம தமிழ் வந்து ஒரு சூப்பரான ஒரு ப்ரில்லியன்ட் மைண்டு. அந்த பொண்ணு என்ன செய்யுது அப்படின்னா, தன் கையில் இருக்கிற மோதிரத்தை எடுத்து அப்படியே வெளியே வீசுகிறாப்புல. வீசின உடனே ஆதி வந்து அந்த மோதிரத்தை பார்த்தோன்னே, இந்த மோதிரத்தை நம்ம ஆக்சுவலாக வந்து அவனுக்கு டக்குன்னு ஞாபகம் வரல. ஆனால் வந்து இந்த மோதிரம் வந்து வண்டியிலேருந்து விழுந்துருச்சு, நம்ம போய் இதை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வண்டியை ஃபாலோ பண்ணிகிட்டே வர்றான். உடனே வந்து அந்த டிரைவர் வந்து பார்த்துட்றாப்புல, என்னென்ன இவன் நம்ம பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே வர்றான் அப்படின்னோடனே, என்கிட்ட இந்த லெஃப்ட் ரைட் இருக்கும்ல, இந்த மாதிரி வண்டியை ஓட்டிடு அப்படிங்கிறாப்புல. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, சரின்ட்டு ஒரு இடத்துல வந்து பார்க்குறாப்புல. அப்போ ஒரு லேடி வந்து நிற்கிறாங்க. குழந்தைங்களாம் ஒரு வீடாட்டு இருக்குது, அங்கே கொண்டு போய் அடைச்சி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த லேடி வந்து வெளியில் வந்து ஃபோன் பேசுது. இந்த மாதிரி மறுபடியும் அதே கோயிலுக்கே போங்க, ஏதாவது குழந்தைங்க கிடைக்கும், பிடிச்சிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. உடனே வந்து நம்ம ஆதி வந்து அந்த வண்டியை பார்த்துடுறாரு. பார்க்கும்போது இந்த லேடி பேசுனதை வந்து ஆதி கேட்டுடுறாப்புல. அதாவது அதே கோயிலுக்கே போங்க, வேறு ஏதாவது குழந்தைங்க கிடைக்கும் அப்படின்னு சொன்னோன்னே, இவங்க நேர்த்தி இந்த பாரதி வந்து நேர்த்தி கடனுக்காக மண் சோறு சாப்பிட்றான். நேர்த்தி கடன் சொல்ல முடியாது, நான் தன்னோட குழந்தை வந்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கிட்ட வேண்டிட்டு மண் சோறு சாப்பிட்டுருக்குறா. அப்போ வந்து அதே மாதிரியே மனோவும் அது குட்டி ஆதியும் வெளியில் இருக்கிறவங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுக்கலான்னு வர்றாங்க. அப்போ தமிழை எப்படி இது பண்ணாங்க, இந்த பையனை எப்படி இது பண்ணுறாங்கன்னு சொல்லி நம்மளுக்கு மாற்றி மாற்றி காமிச்சிருப்பாங்க. தமிழை காமிச்சிருப்பாங்க, குட்டியாதியை காமிச்சிருப்பாங்க, தமிழை காமிச்சிருப்பாங்க, குட்டியாதியை காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது அந்த குட்டியாதியும் உள்ளே தூக்கிட்டு வந்துடுறாங்க. தூக்கிட்டு வந்தோடனே தமிழ்கிட்டே உட்கார வச்சிடுறாங்க. சொன்னோடனே ஏன்டா நீ வந்து இப்படி மாட்டின அப்படின்னு சொன்னோடனே, பயப்படாதக்கா, நான் மாட்டினது நம்ம இல்லை, இந்த ரவுடியை தான் அப்படின்னு சொல்லுவான். சொன்னோடனே எனக்கு ஒரு டவுட்டாக தான் இருந்துச்சு, என்னடா இது நீ இப்படி சொல்கிறானே அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்தா நம்ம ஆதி சும்மா பறந்தடிச்சிட்டு வர்றாரு. செமையாக இருந்தது சண்டை, சூப்பராக இருந்துச்சு. அதோட சண்டையோடு தான் முடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நல்லா இருந்துச்சு. இத்தனை நாள் இதயம் சீரியல் பார்த்ததுக்கு இன்றைக்கி வந்து ஒரு சுறுசுறுப்பாக இருந்தது. அதோ அப்பா சாமி, இன்னையோட இந்த சாப்டரை க்ளோஸ் பண்ணிங்களே, அதே சந்தோஷம்டா. சரியா, மறுபடியும் இழுக்காமல் இன்றைக்கே முடிச்சிட்டிங்க வெனஸ்டேவே. இனி தேர்ஸ்டே ஃப்ரைடே வந்து வேறு ஏதாவது கதையை கொண்டு வாங்க உள்ள. இந்த குழந்தைங்களை வந்து இது டார்ச்சர் பண்ணுற இந்த மாதிரி இதெல்லாம் சீன்லாம் வந்து இனிமேல் ரொம்ப நாள் இழுக்காதீங்கப்பா, எடுக்காதீங்க. என்னால் பார்க்க முடியல, மனசெல்லாம் ஒரு மாதிரி பதட்டமாகுது. ஸோ சூப்பர். பாரதி வந்து மண் சோறு சாப்பிட்டதுக்கு ஒரு நல்ல பலன் கிடச்சிருச்சு. ஆதி வந்து காப்பாற்றிட்டாப்புல. இனி பார்க்கலாம், நீ பாரதி வந்து என்ன கோவப்பட போகிறாளா இல்லை சந்தோஷப்பட போகிறாளா என்னன்னே தெரியல. ஆக்சுவலாக கைஸ், இந்த கதையை பொறுத்தளவு என்ன அப்படின்னா, ரெண்டே விஷயந்தான். பாரதி மனசில் ஆதி இருக்காப்புல, சரியா, ரொம்ப லவபிள் பர்சனாக இருக்கிறாப்புல. ஆனால் என்ன அப்படின்னா, அவன் வந்து அந்த நினைவுகளை அழிச்சான் இல்லையா, அது ஒன்று தான் பாரதி கொண்டு போகும். மற்றபடி அவன் மேலே எந்த கோவமே இல்லை. சரியா, ஒன்று அதனால தான் வந்து அவள் வந்து நேற்று கூட வெறுப்பாக பேசியிருப்பாள். நேற்று எபிசோடில் பார்த்திங்கன்னா ஆதியை நல்லா திட்டி தீர்த்திருப்பாள். அந்த கோவத்தை அலைய விடுறாங்க இல்லையா, ஒரு குழந்தைங்களை வச்சுட்டு ஒரு பொண்ணு என்ன கஷ்டப்படுவா அப்படின்னு சொல்லி இந்த டேரக்டரு பாரதின்ற கேரக்டரை வந்து ரொம்ப அலைய விடுறாப்புல. சரியா, அதனால அவளுக்கே வெறுப்பே தாங்க முடியல, வெறுத்துட்டான். அதனால தான் நீங்கள் எங்களுக்கு எந்த உதவியும் செய்ய வேண்டாம், நீங்கள் உதவி செஞ்சாலே அது வந்து பிரச்சனையில் தான் முடியுது அப்படின்னு சொல்லி நல்லா காய்ச்சின்னு காய்ச்சி விட்டா. ஆனால் இன்றைக்கி வந்து அதே ஆதி தான் வந்து அவங்களோட குழந்தைங்களை காப்பாற்றும் போது கண்டிப்பாக வந்து அந்த பாட்டி சொன்னது தான், உனக்கும் குழந்தைங்களுக்கும் ஏதாவது பிரச்சனையாக வந்தால் ஆதி தான் வந்து நிற்பான் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி சொல்லும். அதே மாதிரி ஆகிப்போச்சு. சூப்பர். என்ன தான் நினைவுகளை அழிச்சாலும் பாரதிக்கு குழந்தைங்களுக்கு ஒன்றுனா வந்து நிற்கிறான் இல்லையா, அதுவே ஒரு ஹேண்ட்ஸ் ஆஃப் தான். சூப்பர், வெல்டன். இனி நாளைக்கு ரிவ்யூவில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா?
ஓகே டன். அதுக்கப்புறம் கார்த்திகை தீபம் சூப்பராக இருக்குது. சுவாதியை நம்ம கார்த்திக் சார் காப்பாற்றிட்டாரு, ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் வீரா சீரியல் நம்ம கண்மணி அக்கா திருந்திருச்சு. அப்படியே நம்ம ராகவன் மேலே லைட்டாக லவ் வருது. நீ வீரா சீரியல் எப்படி இருக்க போகுது தெரில. வீராவும் கண்மணியும் இப்படி சேலஞ்ச் பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க. ஒருவேளை 2 பேரும் சேர்ந்து விஜயை பழி வாங்க போகிறாங்களா என்னன்னு தெரில. ஆனால் அந்த மாதிரி கதை எடுத்தால் கதை சும்மா பட்டையை கலப்பும் கைஸ். கண்மணியும் வீராவும் ஒன்று சேர்ந்தாங்க வச்சுக்கோங்க, சூப்பராக இருக்கும். வேறு என்ன மற்ற சீரியலில் நான் பார்க்கவே இல்லை கைஸ். மௌனம் பேசியதே நான் சொன்னேன்ல கைஸ், நான் நேற்று சொன்னேன். மௌனம் பேசியது ஒரு பிரச்சனை, ஒரு ப்ராப்ளம் சால்விங், அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன். ஒரு பிரச்சனை, ஒரு சொல்யூஷன். நான் நினச்ச மாதிரியே அம்பலம் வந்து கண்டிப்பாக புலம்பி இருப்பான். யாருக்கிட்ட? துளசிக்கிட்ட. உடனே வந்து சிவாவை கூட்டிகிட்டு அவன் அந்த வில்லன் வீட்டுக்கு போயிட்டான் பாருங்க. 2 பேரும் அந்த லேப்டாப் தேடிட்டு இருக்காங்க பாருங்க, அதை அழிக்கிறதுக்கு. நான் சொன்னேன்ல, அதான் நம்ம நினைக்கிற மாதிரியே அந்த மௌனம் பேசியது வந்து இருக்கும். நல்லாயிருக்கும் சீரியல், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே கைஸ், வேறு என்ன உங்களோட நிறைய குறைகளை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம நாளைக்கு ரிவ்யூவில் பார்க்கலாமா? எனக்கு இன்றைக்கி இதயம் சீரியல் சாட்டிஸ்ஃபைடு. ஐ எம் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடு. சூப்பர் ஆதி, சூப்பர். இதே மாதிரியே இருங்க என்றைக்குமே. ஆனால் கொஞ்சம் ஞாபகம் வந்து பொண்டாட்டி பிள்ளைகளை நினச்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகேவா? பாய், நாளைக்கு ரிவ்யூவில் பார்க்கலாம்.